வணக்கம் வேண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 30வது மேட்ச்சு ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையில் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் இந்த மேட்ச் நடக்குது, ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில். ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ முன்னாடி சண்டே நம்ம வீடியோ போட முடியாது அப்படிங்கிறத சாட்டர்டேவே சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி அது போட முடியல. பட் நல்ல மேட்ச்சு, சின்ன சீக்வன்ஸு சிறிதாக மாறி இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 10-20 மேட்சஸ், மொத்தமாக 20 மேட்சஸ் முடிஞ்சிருக்குது. 29 மேட்சஸ். அந்த 29 மேட்சஸில் கிட்டத்தட்ட ஒரு 14 மேட்சஸ் பார்த்திங்கன்னா லூபிக் பிளேயர்ஸே உள்ளே வந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ சண்டே, அதுக்கு முன்னாடி ஒரு சண்டேல தான் இந்த விஷயம் மாறுச்சு. அது எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. திரும்ப வந்து இந்த சண்டேல தான் மாறி இருக்கு. ஹைபிக் பிளேயரோட வேல்யூ அதிகமாகும். அதாவது இனிஷியலாக ஐபிஎல் மேட்சஸ் விளையாண்டுருந்திங்கன்னா கோலி கேப்டனாக இருந்திருப்பாப்புல, கேப்டனாகவே வந்துடுவாப்புல. ரசில் கேப்டனாக இருந்திருப்பாப்புல, கேப்டனாகவே வந்துடுவாப்புல. ஸோ அதெல்லாம் நடந்திருந்தது. ஹைபிக் பிளேயர்ஸும் அதிகமாக வந்துட்டு இருந்தாங்க இனிஷியல் மேட்சஸில். இப்போ மிடில் ப்ராசஸில் அப்படியே டவுன் ஆச்சு. லோ பிக் பிளேயர்ஸே நிறையா ஆகி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஃப்ளோவை நீங்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது இனி வர மேட்சஸ் ஹைபிக் பிளேயர்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு மினிமம் இந்த 1 வீக் வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஒரு 3-4 மேட்சஸ்க்கு அப்புறம் மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பட் இதுனா ஒரு 1 வீக் 2 வீக் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணும்போது 1 or 2 மேட்சஸ் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த மேட்ச்சில் கிளிக் பண்ண வாய்ப்பு ஏற்படும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயம் மாறுது அப்படிங்கிறது தெரியலை. நம்ம நேற்று ஆஃப்டர்நூன் மேட்ச்சுக்கு கொடுத்துருந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைபிக் பிளேயர் மட்டும் எச்சு பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். தீபக் கூடா பொதுவாக கேஎல் ராகுல் உள்ளே கொண்டு வந்துட்டு சால்ட்டு கேப்டன் கொடுத்துருந்தா ரேங்க் 1 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நியர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொடுத்துருந்தோம். ஓகே, இது நாமளே கொடுத்த டீம் தான். ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போது இந்த கிரவுண்டோட பிட்ச் ரிப்போர்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். டோட்டலாக இங்கே 158 மேட்சஸ் நடந்திருக்குது. அது 70 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டும் 86 மேட்ச் பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிக்கிறாங்க. 2 மேட்ச் டை அப்படிங்கிறது இருக்குது. இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 167 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் ட்ராக் அப்படிங்கிறது சின்னசாமி ஸ்டேடியம் எடுத்துகிட்டே கூட லாஸ்ட் மேட்ச் நடந்த விஷயத்தையும் பார்ப்போம். இங்கே சில நேரங்களில் சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நிறைய ஸ்கோரை கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இதில் இன்றைக்கி விளையாடக்கூடிய 2 டீமுமே பேட்டிங் பேஸில் எபிலிட்டி உள்ள டீம் தான். ஸோ ஆர்சிபி யோசிக்கிற விதம் தான் இங்கே முக்கியம். ஸோ அவங்க எந்த மாதிரியான ட்ராக்கை கொடுக்க போகிறாங்க இந்த டீமுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பார்த்துக்கலாம். ஆன் டைமில் பிட்ச் ரிப்போர்ட் ரொம்ப மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்துடலாம். 48 முறை 150க்கு கீழே வந்திருக்கு. 35 முறை 150லிருந்து 69 வரைக்கும், 170லிருந்து 89 வரைக்கும் 33 தடவையும், 190 எபோவாக 42 தடவையும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஹை ஸ்கோர் வெனியூ தான். பட் இந்த 2 டீமும் எந்த மாதிரி அமைப்பில் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, ஸோ எந்த மாதிரி ட்ராக்கை உள்ளே வைக்க போகிறாங்க அப்படிங்கிற 2 விஷயம் மட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ட்ராக்கை வச்சு பேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து இனிஷியல் பேட்டர்ஸ் ப்ளே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயங்களையும், ஸ்கோர் வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்களையும் இன் பண்ணிக்கங்க. அதை பொறுத்து நீங்கள் பிளேயர்ஸ் எங்கே அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இந்த பிட்ச் ரிப்போர்ட்டும் ட்ராக் ரிப்போர்ட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 2 விஷயந்தான், அவ்வளோதான். மற்றபடி பிளேயரை பிக் பண்ணுறதுக்கு நம்ம கான்செப்டுக்குள்ளே பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ கிரெடிட் பேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஹெச் கிளாசன், விராட் கோலி 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 2 மேட்சை பார்த்துக்கலாம். 3 மேட்ச் பார்க்கலாம். லாஸ்ட் 3 மேட்சஸ். இப்போ சாட்டர்டே நடந்த மேட்ச்சில் என்ன இருந்தது அப்படின்னா, போல்ட்டு சஹல் 2 பேர் மட்டும் இருந்திருந்தாங்க. 9 கிரெடிட்டில் யாருமே வரலை. போல்ட்டும் சஹல் 2 பேரும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மேட்ச் என்ன ஆகுது,
நரேனு, ரஸ்ஸலு, ராகுல் 3 பேருமே அப்படியே இன்னாகிறாங்க. 3 பேருமே இன்னாகிறாங்க. இதை கூட நம்ம ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி போய் தான் சின்ன தவறு இழைத்தோம். நாங்கள் இதில் ராகுலை மிஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ டெமோ டீம் நம்ம காட்டியிருந்தோம். அதில் நம்ம ராகுலை மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் சின்ன மைனஸ் ஆச்சு இந்த டீமில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை ஒரு சின்னதாக நம்மளே இவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்தா கூட ஒரு சில நிலங்க நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் நம்ம வீடியோ கொடுக்குறதுக்கான மோட்டிவ் ஆரம்பித்தது என்னென்னா, இந்த விஷயங்கள் சரியாக இருக்குது, பட் ஆனால் நம்ம வந்து சின்னதாக மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த விஷயங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது யாராவதுக்கு ஒருத்தருக்கு கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் வீடியோ நோக்கம். இது ரொம்ப தடவை சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே, அப்போ என்ன ஆயிருக்கு, அடுத்த மேட்ச் அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் நார்மலாக எப்பவும் போல் 4 பேர் இருந்தாங்க. நேற்று நைட்டு செகண்ட் மேட்ச்சில் அதில் 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. சூரியகுமார் யாதவ், பும்ரா ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் ப்ரொசீஜரில் வரலாம் 1 or 2 2 பேர் அல்லது ஒருத்தர் இப்படி வர வாய்ப்பு இருக்கும். சுத்தமாக காலி ஆகுது 2 பேருமே வரல அப்படின்னா, ஏன்னா நான் 2 பேர் இருக்கிற கிரெடிட் அப்படிங்கிற இடத்துல 2 பேரும் மிஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதுபடி யோசிக்கலாம். பட் இப்போ ஒரு இந்த கிரெடிட் எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு 2 மேட்ச் ஃப்ளோ பார்ப்போம். அடுத்த மேட்ச்சுக்கு அது நம்ம டீம் மேக் பண்ணுவோம். ஒருவேளை அது எகெனஸ்ட்டாக நடந்ததுன்னா அடுத்த மேட்ச் கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போது இந்த மேட்ச்சு நீங்கள் 2ல் ஒரு பிளேயர் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ க்ளீனாக செக் பண்ணுங்கள். க்ளீனாக என்னது, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 பேர் வந்தாங்களா வரலையான்னு பாருங்கள். ஒருவேளை 2 பேர் வரலைன்னா அடுத்த மேட்ச்சு 9 கிரெடிட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேர் இருந்தால் கன்ஃபார்மாக 3 பிளேயர் வரைக்கும் வர்ற வாய்ப்பு இருக்கும். 3 பேர் இருந்தால் அப்படியே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். 2ல் 1 அப்படிங்கிறது அதிகபட்ச வாய்ப்பு. சரிங்களா, ஏதோ ஒரு பிளேயர் மிஸ் ஆக வேணும். அதுலேயும் இந்த 2 பிளேயர் இருந்தால் 2 டீமோட டாப்பர் பிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் டி பிளஸ்ஸி, டிராவிஸ் ஹெட், எய்டன் மகரம், பேட் கமின்ஸ். ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே 9 கிரெடிட்டில் நீங்கள் எப்படியும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல 2 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி. இங்கே டி பிளஸ்ஸி கூட மேபி சிங்கிள் பிளேயராக இருக்கார். ஸோ மேபி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவரை எடுத்துகிட்டு டிராவிஸ் ஹெட், எய்டன் மகரம், பேட் கமின்ஸில் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மற்றபடி லோ கிரெடிட் பிளேயர் லாஸ்ட் மேட்ச், அதுக்கு முன்னாடி மேட்ச்செல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை செக் பண்ணணும். இது 2 ப்ராசஸ் மிடில் கேட்டகரி ஃபுல்லாகவே ரொட்டேஷனில் தான் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, அது கொடுத்தா கரெக்டாக இருக்காது. ஓகே, இப்போ லோ கிரெடிட் வந்துடுவோம் 6.5 பிலோவில். நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப்டர்நூன் மேட்ச் என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருந்தாங்க. 3 பேர் உள்ளே வந்துருந்தாங்க. வைபவ், அரோரா, ஆயுஷ், பதோனி, மோசின் கான் 3 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிருந்தாங்க. ஓகே, அதோட எஃபெக்டிவ் என்ன பண்ணுது, பட் இதை அப்ளை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த மேட்ச் முடியல, முழுசாக ட்ரீம் டீம் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அப்போது வந்து லோ கிரெடிட்டில் வருவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது தான். பட் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வரலை. 7 கிரெடிட்டுக்கு கீழே யாருமே வரலை. ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்கு என்ன நடக்கும்? ஸோ பிளேயரே அந்த டைப்பில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேட்ச் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நிறைய பிளேயர் 6 பிளேயர் 3 பேர் வந்துட்டாங்க. அடுத்த மேட்ச் பிளேயரே இல்லை, 2-3 பிளேயர் தான் இருக்காங்க. மொத்தம் 4 பிளேயர் தான், 4 பிளேயருமே வரல. ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்தாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிறோட பிளேயரோட எண்ணிக்கையை இப்போ பிக் பண்ணி காட்டுற பாருங்கள். இதுதான் ட்ரீம் 11க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன விஷயம். ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதில் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிங்க சரியான முறையில். சரியான இப்படி இந்த மேட்ச் இப்படி இருக்குது, ஸோ அடுத்த மேட்ச் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு டீம் சரியாக உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, 4 3 7 பிளேயர்ஸு. ஸோ இந்த 7 பிளேயர்ஸில் 1 or 2 பிளேயர்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆன் டைமில். ஸோ அதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாகிடும். மினிமம் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இங்கே உண்டு இந்த கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ இதில் ஒரு 2 பிளேயரை நீங்கள் மஸ்ட்டாக உள்ளே வைக்கணும். அதே மாதிரி 9 கிரெடிட்டில் நம்ம சொல்லிட்டோம் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படின்னா, ஒரு 3வது பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 கிரெடிட்டில் 2 3 அப்படின்னு சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 5 6 பிளேயர் வரைக்கும் வந்துடும். ஸோ ஒரு வேளை இங்கே காம்போவாக நீங்கள் எடுத்துக்கங்க. இதில் டவுட் இருக்கிற பிளேயர் இல்லை கன்ஃபார்ம் உங்களுக்கு மைண்டுக்கு இருக்கிற பிளேயர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு டவுட் இருக்கிற பிளேயர் மட்டும் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பிளேயர் கன்ஃபார்மாக உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு 3 டீம் மேக் பண்ணும்போது. சரிங்களா, அதை டபுளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மற்ற மிடில் கேட்டகரி பிளேயர்ஸில் நம்ம பர்சன்டேஜ் அமைப்புலையும் கிரெடிட் அமைப்புலையும் இருக்கிற பிளேயர்ஸை உள்ளே வச்சிங்க அப்படின்னா டீம் அமைய வாய்ப்பு இருக்கும். இதுதான் நம்ம பண்ணுறோம், வேறு எந்த விஷயமும் கிடையாது. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா, இது லோ கிரெடிட்டு. அடுத்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்துடலாம்.
பர்சன்டேஜ் நம்ம நைட் எழுதி வச்சது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 75 எபோவ் அப்படிங்கிற இடத்துல ஓகே அப்படியே தான் இருக்குது. ஒரு 8 பிளேயர் இருக்காங்க. ஸோ அடுத்தது 50 to 75 இருக்கிற பிளேயரையும் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 5 to 6 சரிங்களா, 5 to 6 எப்போவுமே 4 to 5 அப்படின்னு சொல்லுவோம். 8 பிளேயர் இருக்கிறதுல அதிகமான பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் 5 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, இன்றைக்கி லோ கிரெடிட்டில் ஒரு 2 பிளேயர்ஸாவது வரணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஹை லோ மட்டும் ஜாயிண்ட் ஆகிட்டு மிடில் மேபி ஏதாவது ட்ராப் ஆகி கூட போகலாம். அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக 2 மேட்ச் 7 பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த கேட்டகரி அமைப்பை நார்மலாக யூஸ் பண்ணுற 4ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. பட் 5 6க்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. திரும்பவும் அதிகமாக வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா, நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு ஹை பிக்கில் 6லிருந்து 7 அப்படிங்கிறத மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஒரு டிடி மிஸ் ஆனாலும் தவறில்லை. கரெக்டானபடி மற்ற பிளேயர்ஸை ஃபிட் பண்ணும்போது வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கலாம். சரிங்களா, அப்படி பார்த்துக்குங்க. இதில் 5 அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே கிளாசன் விராட் கோலியில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும், அதை பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து மிச்சம் உங்களுக்கு 7 பிளேயர் இருப்பாங்க. அதில் 1 or 2 பிளேயர்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல நேற்று நம்ம பார்த்த வரைக்கும் 2 பிளேயர் இருந்தாங்க. ஒரு பிளேயர் எடுக்கலாம், இல்லை 2 பிளேயரை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு தான். ஏன்னா நீங்கள் அங்கே 6 பிளேயர் வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 7வது பிளேயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஒரே ஒரு பிளேயர் தான், தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் இருக்கார். வில்ஜாக்கை குறைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்கும்போது வில்ஜாக்கு உள்ளே இருந்தார். தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் இருக்கார். பிக்கார் நாட் கேட்டகரி தான். பிக்கார் நாட் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது 25 to 50 அப்படிங்கிற இடத்துல வெடிதர் செக் பண்ணிக்கலாம். வில்ஜாக்கு, கே நிதேஷ் ரெட்டி, சிராஜ், புவனேஸ்வர் குமார், டாப்லி, நடராஜன். ஸோ ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அங்கேயே 6 பிளேயர் வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு 5 பிளேயர் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம். அதில் இங்கே ஒரு 2 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஹைப்பிக்கில் நீங்கள் 7 வரைக்கும் எடுத்துட்டீங்க, தினேஷ் கார்த்திகை சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 பிளேயர், லோவில் ஒரு 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ லோ கிரெடிட்டில் நீங்கள் 2 பிளேயர் கம்பல்சரின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள். அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் நிதிஷ் ரெட்டி இதில் உள்ளே வந்துடுறாரு. ஸோ அவர் ஒருத்தர் மட்டும் உள்ளே இருக்கார் ஆல்ரெடி. சரிங்களா, ஸோ இந்த அமைப்பில் அவருக்கு பர்சன்டேஜ் சப்போர்ட்டாக இருக்குன்னு பட்சத்தில் அவர்கிட்ட கூட நீங்கள் ஃபிக்ஸ்டாக கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒருவேளை ஆன் டைமில் பர்சன்டேஜ் கரெக்டாக உட்காந்துருக்கு, ஒருவேளை அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து உட்கார்றாரு அல்லது சேசிங்கில் போய் உட்கார்றாரு. இப்போ சேசிங்கில் போய் உட்காரும்போது இவருக்கு என்ன ஆகும், ஒரு பர்சன்டேஜ் குறையும். நீங்கள் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறதுனால பர்சன்டேஜை குறைச்சிடுவாங்க. ஒரு 35 30 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா உள்ளே வந்துடுவார். இதே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 40% பிக் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே வந்துடுவார். அதுதான் அந்த பர்சன்டேஜ் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம். ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குறிப்பிட்டு சொல்ல விஷயம் இதுதான். சரிங்களா, எப்போ வந்து பர்சன்டேஜ் அதிகமான வர்றாங்க குறைஞ்சா வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ வந்து வருவார். ஒருவேளை குறைஞ்சாருன்னா வரமாட்டார்னு அர்த்தம். சரிங்களா, அதே செகண்ட் இன்னிங்ஸில் குறையும் போது பட்சத்தில் அவர் உள்ளே வருவார். ஸோ அவ்வளோதான் லாஜிக்கு. அதை பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம், அவ்வளோதான் லாஜிக். சரிங்களா, ஓகே. லோ பர்சன்டேஜ் பிளேயர் பொறுத்து 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். கம்பல்சரி பேட்டிங்கில் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பவுலிங்கில் ஒரு பிளேயர்ஸுக்காவது வாய்ப்பு உண்டு. சபாஸ் அகமதையும் சேர்த்து பவுலிங் பேஸ்லேயே யோசிச்சுங்க. ஸோ மினிமம் ஒரு பிளேயர், மேலே மினிமம் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 3 பிளேயர் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்துட்டாலும் சரி. ஒரு வேளை இதில் ஒரு சிலர் இப்போ ஷவுகான் இல்லை பிளேயிங் 11ல், வைசாக் விஜயகுமார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்தது அப்படின்னா வேறு ஏதாவது பிளேயர் உள்ளே வருவாங்க. அவங்களையும் இதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க. அவங்கள அந்த கால்குலேட்டில் வச்சு ஒரு ஷவுகானுக்கு பொதுவாக ஒரு ஆல்ரவுண்டர் உள்ளே வர்றாரு, வைசாக் விஜயகுமாருக்கு பொதுவாக ஒரு ஆல்ரவுண்டர் உள்ளே வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு மாறுச்சு அப்படின்னா அப்போ கம்பல்சரி ஆல்ரவுண்டரில் ஒரு பிக்கு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ பேட்டிங்கில் 4 பேர் குறைஞ்சிருவாங்க, அங்கே ஒரு பிக்கு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 3வது ஒரு பிக்கு உங்களுடைய சாய்ஸில் ஏதாவது ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி வரும். 2 பிளேயரோடு நிறுத்துனீங்கன்னா அந்த 2மே போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இது விளக்கமாக கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே,
இப்போ டாப் கேப்டன் டாப் விசி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம், இப்போதைக்கு இது டிசைட் பண்ண முடியறதில்ல. ஆனால் ஆன் டைமில் எடுக்கிறது ஓரளவுக்கு சரின்னு வருது. ஸோ அந்த விஷயங்கள் நார்மலாக நம்ம குரூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, இதில் ஏதோ ஒரு பிக்கை மாற்றி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, கரெக்ட் தான். டாப் கேப்டன் விராட் கோலி, டாப் விசி அபிஷேக் சர்மா. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில தான் இருக்குது. பேட்டிங்லேயே டாப் கேப்டன் டாப் விசி இருக்குது. ஸோ பிளேயர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதை பொறுத்து கேப்டன் மாறுற விஷயம் அப்படிங்கிறதும் நடக்குது. இப்போ ஒருவேளை டிப்ளசி ஹைபிக்காக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கோலிக்கான வாய்ப்பு உண்டு தான். பட் இங்கே என்னென்னா, கோலி அல்லது கிளாசன் அப்படிங்கிற ஒரு பிக்கை நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு டீமில் 2 பிளேயரையும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்துங்க. அப்படி எடுக்கும்போது வேறு ஏதாவது ஒரு பிளேயரை கேப்டனாக யூஸ் பண்ணுங்கள். இவங்களை எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. மோஸ்ட்லி பேட்டிங் பேஸில் கேப்டன் வர்றதுக்கும் பவுலிங் பேஸில் கேப்டன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரியை நீங்கள் கேப்டன் சாய்ஸ்க்கு யோசிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறேன். ஸோ இது சண்டே போட முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, சின்ன ப்ரோக்ராம், அதனால் மிஸ் பண்ணியிருந்தோம். இனி முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.